Hello students, in this video 6th standard English Unit 1 poem The Crocodile. Unit 1 poem The Crocodile. How Doth a Little Crocodile is a short poem by Lewis Carroll, was an English writer. How Doth the Little Crocodile is a short poem by Lewis Carroll, was an English writer, which appeared in the famous novel Alice in Wonderland. This poem appeared in the famous novel Alice in Wonderland. This poem is made up of two stanzas. This poem is made up of two stanzas. Each of these stanzas is again made up of 4 lines. Each two stanzas is again made up of 4 lines. So the entire poem consists of just 8 lines. The entire poem consists of just only 8 lines. So let us see the poem. Yes. So this is a poem. The poem The Crocodile. The Crocodile. How doth a little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seemed to grin, how neatly spread his claws, and welcomes little fishes in with gently smiley shores. So who write this poem? Lewis Carroll. So once again we have to sing this poem. How doth a little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seemed to grin, how neatly spreads his claws, and welcomes little fishes in with gentle smiling shores. So let us tell the story like. So what is the meaning of crocodile? So the crocodile means Mudalai. Crocodiles means Mudalai. So this is the like crocodile picture, Mudalai. So here, how doth the little crocodile improve his shining tail? The meaning of 2 lines. Like டத் அப்படிங்கிறது என்னன்னா இங்கிலீஷ் வேர்டோ டஸ் அப்படிங்கிறதோட இங்கிலீஷ் வேர்ட் தான் இது வந்து டத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹியர் ஹவு டத் த லிட்டில் crocodile. ஸோ லிட்டில் crocodile அப்படின்னா என்ன? சின்ன முதலை. இந்த சின்ன முதலை டைல் அப்படின்னா மீனிங் என்ன? அதனுடைய வால். டைல்னா என்னதுப்பா? வால். அதனுடைய வாலை வந்து எப்படி அழகாக சீரமைப்பாக ஷைனிங்காக அதை வந்து மேம்படுத்துது. ஹவு டத் த லிட்டில் crocodile இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டைல். டைல் மீன்ஸ் வால். அதனோட வாலை எப்படி அழகாக சீராக வச்சிருக்கு. அண்ட் போர் தி வாட்டர் ஆஃப் தி நைல். ஸோ நைல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரிவர், நைல் நதின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நைல் நதியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரை, போர்னா என்னது? தண்ணி ஊற்றுறது. ஸோ நைல் நதி வாட்டரை ஆன் எவ்ரி ஹோல்டன் ஸ்கேல். ஸ்கேல் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சிதல்கள், இந்த வாலில் அது உடம்புல இருக்கக்கூடிய சிதல்களில், செதில் நாட் சிதல்கள், செதில்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்கேல் அப்படின்னா செதில்கள். ஹோல்டன் ஸ்கேல் அதனுடைய உடம்புல தங்கம் போன்று மினுமினுக்கக்கூடிய அதனுடைய செதில்களில் நைல் நதியோட அந்த தண்ணீரை எப்படி வந்து தெளிக்குது, ஊற்றுது அப்படிங்கிறத இங்கே வர்ணிச்சிருக்காங்க. ஹவு cheerful he seemed to grin. ஸோ grin அப்படின்னா இங்கே சிரிக்கிறது, சிரிப்பு. ஹவு cheerful he seemed to grin. அது சிரிக்கிற பார்க்குறப்பவே எவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹவு நீட்லி spread his claws. claws அப்படின்னா என்னன்னா நகம்.
அதனுடைய நகங்கள் இந்த இருக்கு இல்லையா, அதனுடைய நகங்கள், அதனுடைய நகங்களை வந்து எப்படி வந்து விரிக்குது. ஸ்ப்ரெட்னா பரப்புறது, விரித்தல். ஹவு நீட்லி ரொம்ப அழகா விரிக்குது, எப்படி அது. அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ், சின்ன சின்ன மீன்களெல்லாம் வரவேற்குது ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட. அண்ட் வெல்கம் லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஷாஸ். சாஸ் அப்படின்னா தாடை, அதோடைய தாடையால் ரொம்ப அப்படியே அழகாக சிரிக்கிற மாதிரி சிரித்து அந்த சின்ன சின்ன குட்டி மீன்களெல்லாம் வந்து வரவேற்குது. எதற்காக குட்டி மீன்களை வரவேற்குது அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்கு தான் இந்த இடத்துல வரவேற்கும். சரிங்களா. ஸோ அகைன் ஐ வில் ரிப்பீட். How does the little crocodile improve his shining tail? அதாவது ஒரு சிறிய முதலை வந்து தன்னுடைய வாலை எப்படி வந்து சீரமைப்பாக கொண்டு வர்றது. இம்ப்ரூவ்னா கரெக்டாக ஒரு நல்ல ஒரு சீரமைப்போடு கொண்டு வர்றது. அண்ட் pour the water of the Nile on every golden scale. ஸ்கேல்னா என்ன சொன்னேன், செதில்கள். அதனுடைய தங்க செதில்களில் அந்த நைல் நதியோடைய வாட்டரை எப்படி வந்து ஊற்றுறது. How cheerful he seemed to grin. grin அப்படிங்கிறது இந்த இடத்துல சிரிப்பு, புன்னகை. அது எப்படி cheerfulனா ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அது சிரிக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. How neatly spread his claws. தாடை, கிளாஸ்னா என்ன சொன்னேன், தாடை. அதனுடைய தாடைகளை எவ்வளோ அழகாக வந்து விரிக்குது, அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத இந்த இடத்துல வர்ணிச்சிருக்கிறாங்க. And welcomes little fishes in with gentle smiling shaw. சின்ன சின்ன மீன்களெல்லாம் அவ்வளோ அழகாக சிரித்து வரவேற்குது, அதெல்லாம் எப்படி. அண்ட் வெல்கம் லிட்டில் ஃபிஷஸ் வித் ஜென்டில் ஸ்மைலிங் ஷாஸ். சின்ன மீன்களெல்லாம் வந்து அதனுடைய அழகான புன்னகையால் அதை வந்து வரவேற்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த போயத்தை எழுதுனது யார் அப்படின்னா லூவிஸ் ஹேரல். லூவிஸ் ஹேரல். இதை வந்து எல்இ அப்படின்னாலும் இதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும், Lewis Carroll. Lewis Carroll. So let us read this poem. Dear student, just you have to sing this poem like, how doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale. How cheerful he seemed to grin, how neatly spread his claws, and welcome little fishes in with gentle smiling shores. Lewis Carroll. Lewis Carroll. So unit 1 poem The Crocodile. So meaning of crocodile like முதலை. So little crocodile அப்படிங்கிறது சிறிய முதலை. Shining tail. tailனா வால், வால்ஸ். tailனா என்னதுப்பா, இதனுடைய வால் பகுதி. ஸ்கேல் அப்படின்னா அது உடம்புல இருக்கக்கூடிய செதில் பகுதி. கிரின் அப்படின்னா சிரிக்கிறது, சிரிக்கிறது. கிளாஸ் அப்படின்னா என்னன்னா தாடை, இந்த பகுதி தாடை. அண்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன சொன்னா, சாரி, கிளாஸ் அப்படிங்கிறது நகங்கள். கிளாஸ்னா எப்படி, ஸ்ப்ரெட்னா அதனுடைய நகங்களை வந்து விரிக்கிறது. ஷாஸ்னா தான் என்னது, ஜாஸ் அப்படின்னா தான் தாடை பகுதி. கிரின் சிரிப்பு, கிளாஸ்னா நகங்கள், சாஸ்னா தான் என்னது தாடை பகுதி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் the glossary of this poem. Death. So death அப்படிங்கிறது என்னது, an expression of old English for thus. an expression of old English for thus. உங்கள் போயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், how death கொடுத்துருக்காங்களா, how death a little crocodile. So what is the meaning of death? an expression of old English for thus. improve, to become better than before. to become better than before. அதனுடைய வாழை அந்த இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டைல் சொன்னோம் இல்லையா, அதனுடைய வாழை முன்னாடி இருக்கிறத விட சீரமைப்பாக கொண்டு வர்றது. சரிங்களா. அண்ட் சியர்ஃபுல், ஹாப்பி. சியர்ஃபுல்னா என்னது, ஹாப்பி. அதாவது சியர்ஃபுல், ஹவு சியர்ஃபுல் ஹி ஷீம் டு கிரின். அது சிரிக்கிறத பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ சியர்ஃபுல் அப்படின்னா என்னது, ஹாப்பி. ஜென்ட்லி, சாஃப்ட்லி ஆர் மைல்ட்லி, ரொம்ப புன்னகையோட ஒரு மென்மையான சிரிப்போட. ஜென்ட்லி ஸ்மைலிங், புன் சிரிப்புன்னு சொல்லுவாங்க, மென்மையான சிரிப்பு, அப்படியே அழகாக சிரிப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஜென்ட்லி. ஸோ ஜென்ட்லி அப்படின்னா என்னது, மென்மையான, மைல்ட்லி. ஸோ க்ளோசரி, death, an expression of old English for thus.
improve, to become better than before, cheerful, happy, gently, softly or mildly. And next, choose the rhyming words from the box and write them in the correct blanks. So these are the words given in your book, like you have to write the correct rhyming words. Okay, so say in your book. So this is your poem. So the crocodile means என்ன சொன்னா crocodile முதலை. So write the Tamil meaning for given word. So tile wall, improve சீரமைப்பு, hold and scale தங்கம் போன்று மின்னக்கூடிய அதனுடைய செதில் பகுதிகள், uncheerfulனா மகிழ்ச்சி, grin சிரிப்பு, claws நகங்கள், and gently மென்மையாக, chaws தாடை, chawsனா என்னதுன்னா தாடை பகுதி. ஓகேவா, இதை எப்படி ரீட் பண்ணணும்னு சொன்னேன், லூயிஸ் ஹேரல், லூயிஸ் ஹேரல். So in your book exercise, so you have to find the rhyming words. You have to find the rhyming words. Can you write, students? Yes. So see the exercise. Class, chaws, cause, pass. So pass, cause. Grin, in, tin, thin. Crocodile, Nile, file, while, file, while. Tile, scale, Nile, mile. So end of the word il, il, here le, 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 in, tin, din, chaws, last three letters aws, 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 aws. So please write in your book. And the next one, read these lines and answer the question given below. So first you have to read, how cheerful he seemed to grin. How cheerful he seemed to grin. Who does he refer to? Who does he refer to? இந்த இடத்துல நம்ம யாரை சொல்றோம்? He referred to the crocodile. He referred to the crocodile. crocodile அப்படிங்கிறவங்கள தான் இந்த இடத்துல நம்ம மெயின் கான்செப்ட் வந்து crocodile தான். ஓகே, and pour the water of the Nile. And pour the water of the Nile. What is Nile? Nileனா என்ன சொன்னேன்? river. Nileனா என்னதுப்பா? river. In which country is it? So what is Nile? Nile is a river. It is one of the longest river in the world. It is in Africa. It is in Africa. And third one, and welcomes little fishes in with gently smiling shores. Who welcomes with the fish? Why? Who welcome the fish pa? Crocodile தானே fish welcome பண்ணுச்சு. Who welcome the fish? The crocodile welcome fish. எதுக்காக வரச்சுன்னுச்சு? To eat. To eat. Which line tells you that the crocodile is hungry and welcome little fish? Let that crocodile is hungry. crocodile அதாவது முதலைக்கு எப்போ பசியாக இருக்கோ அப்போது வாயை வந்து ஒரு பொன் சிரிப்போட வந்து ஓப்பன் பண்ணும். அப்போது அந்த சின்ன அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வர்றப்ப அது வந்து என்ன ஆயிடும்? சாப்பிட்ரும். ஓகேவா? ஸோ கேன் யூ ரைட் இன் யர் புக்? ஸோ who does he refer to? He referred to the crocodile. What is Nile? Nile is a river. In which country? It is in Africa. And who welcomed the fish? Fish யார் வரவேற்றது? The crocodile. எதுக்காக? To eat. Which line tells you that the crocodile is hungry? Yes. The and welcome little fish tells that the crocodile is hungry. And the next one, two in pair, share your answer with your partner. What is the poem about? What is the poem about? The poem is about the little crocodile. Answer. The maroon color la irukradhu ella answer. So please write down in your book. The poem is about the little crocodile. How does the crocodile tail look? அதனுடைய டைல் எப்படி இருந்தது? ரொம்ப ஷைனிங்காக இருந்தது இல்லையா? The crocodile's tails look shining. அப்படியே வந்து நல்லா அதனுடைய வால் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. What does improve his style means? அதாவது improve அப்படின்னா என்ன சொன்னோம்?
better than before, better than before, to become better than before, முன்னாடி இருக்கிறத விட நல்லா கொஞ்சம் வளர்ச்சியா அழகா கொண்டு வருது. So improve his style means growing its style. Improve his styles means growing, வளர்ச்சி. growingனா என்னதுப்பா? வளர்ச்சி. So growing its style. How does he spread his class? How does he spread his class? He spread his class neatly. அதனுடைய அந்த நகங்களை வந்து எப்படி அழகா நீட்டா வந்து விரிக்கும். Why does he welcome little fishes? ஏன் fishes வரவேத்துச்சு? He welcome little fishes to eat. He welcome little fishes to eat. Which line takes about the crocodile mouth and his shape? With gently smiling Shah. Answer, with gently smiling Shah. So please note down, what is the poem about? The poem is about the little crocodile. How does the crocodile tail look? The crocodile's tail looks like shining. What does improve his style mean? Improve his style means growing its style. How does he spread his claw? He spread his claws neatly. Why does he welcome little fishes? He welcome little fishes to eat. Which line takes about the crocodile's mouth and his shape? With gently smiling Shah. With gently smiling Shah. Okay. So, dear students, once again you recall this poem like 6th standard unit 1 poem The Crocodile. The crocodile means முதலை. ஸோ இந்த போயம் யாரோட இதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க? லூயிஸ் கேரல். அவர் வந்து ஒரு ஃபேமஸ் நாவல் ரைட்டர். அவர் நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு நாவல் அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஸோ இந்த நாவலில் இருந்து ஒரு பார்ட்டு தான் நமக்கு போயமாக கொடுத்துருக்காங்க. இந்த போயம் வந்து 2 ஸ்டான்ஸா, 2 பாராவாக இருக்குது. 2 பாரா. ஒவ்வொரு பாராவிலையும் 4 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமே நமக்கு 8 லைன் தான் இந்த போயம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த போயத்தை மறுபடியும் நம்ம ரீட் பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? கேன் யூ ரீட்? ஆர் யூ ஆல் ரெடி? எஸ். தி crocodile. தி crocodile. So let us read. How doth the little crocodile improve his shining tail? And for the water of the Nile are every golden scale. How cheerful he seemed to grin, how neatly spread his claws, and welcome little fishes in with gently smiley shores. Who read this poem? Lewis Carroll. Lewis Carroll. So meaning like you have to see and rhyming word and the question answer. So each poem line we have to making some question and write the answer. Okay. Thank you.